ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலாக நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸை தோத்துட்டு அதுக்கப்புறமா கன்சாலிடேட் பண்ணணுன்னு நினச்சோம். பட்டு ஷார்ப்பாக ஒரு ஃபால் வந்து ஓரளவுக்கு டவுனில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் ரேஞ்சிலே ட்ரேட் ஆச்சு. அதுக்கு டவுன் ஆகுறதுக்கு காரணம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் வந்து 160% டேரிஃப் வந்து சோலார் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்க்கு போட்டதுனால ஃபாலுன்றாங்க. பட் இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனால் மத்தியானம் சேல் ஆஃப் ஆனதுக்கான ரீசன் இன்னும் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸும் வாங்கியிருக்காங்க, டிஐஎஸும் வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வாங்கி ஆனால் 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆனதுன்றது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அவுட்லுக்கை நம்ம ஷார்ட் டைமில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,482. அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்டு சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. என்னோடய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கன்சாலிடேஷன்லேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் போகாது, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் போகாது. கிட்டத்தட்ட இன் பிட்வீன்லேயே தான் ட்ரேட் ஆகிருக்கும். அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, RSI 40ன்றதுனால கொஞ்சம் நியூட்ரலு, ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக பேரிஷ் மோடுக்கு போகுது. அதுவும் இல்லாமல் மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் அது இதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டவுனில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டுடே ப்ரைஸ் பிரகாரம் க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஆனால் 20 டே மூவிங் ஆவரேஜும் சரி, அதுக்கப்புறம் 9 டேஸ் 21 டேஸ்லாம் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது மூவிங் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிஃப்டி 50 கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது. குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து என்விடியா ரிசல்ட்னால நாஸ்டாக் வந்து 2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. S&P 500ம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் என்விடியாவோட அந்த ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவில் தான் நிற்குது. அதேமாதிரி ஏஷியன் மார்க்கெட் வந்து ஜப்பானு, ஆஸ்திரேலியா அதெல்லாம் பார்த்திங்கன்னா புது ஹால் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்குது. கோல்டு எப்பயும் போல் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. உங்களுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து 0.21% கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு குட் நியூஸ் ஃபார் இந்தியன் எக்கனாமி. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பேசின மாதிரி என்விடியா ரிசல்ட்டு எக்ஸ்பெக்டடோட ஹையராக வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட்லேருந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஹையாக இருக்குது. இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக காமிக்குது. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட லோக்கல் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஜிடிபி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஜிடிபி வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு அதிகமாக இருந்துச்சுனால வேல்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே ஃப்ளாட்டாகவோ இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக போச்சுன்னா பெரிய செல் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் கிளியராக தெரியும், ஆல்ரெடி நம்ம பேரிஷ் மூடில் தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 200 மூவிங் ஆவரேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஜிடிபி டேட்டா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததோட கம்மியாக வந்துச்சுன்னா கிளியராக வந்து டவுன் ட்ரெண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நமக்கு சப்போர்ட்டிங் தான் வருது 24,600 மேபி 24,500 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இஃப் 200 மூவிங் ஆவரேஜ் டவுன் ஆச்சுன்னா. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம பேசுகிற மாதிரி கோல்டோட ப்ரைஸ் லைட்டாக ஜம்ப் ஆகிருக்குது. தென் ருபி ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 0.21% வந்து இன்க்ரீஸ் ஆனது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் நான் யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பிரகாரம் பார்க்கும்போது இன்றைக்கி ஃபுல்லாக கன்சாலிடேஷனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதுதான் பார்த்தா எல்லாமே பாசிட்டிவ்ல தான்.
இது வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஹையராக போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் காமிக்குது. ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் வாட் வில் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எந்த டிசிஷன் எடுத்து போகுதோ அதை வச்சு தான் ஃப்யூச்சர் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.